கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை நான் கூடும்னு சொல்லுவேன். தாழ்த்தப்பட்டவங்களை வந்து தள்ளிருங்கம்பா, நான் உட்க கூப்பிட்டு சாப்பிடுவேன். என்னை பொறுத்த காசு ஒரு பெரிய விஷயமே இல்லை. பணி செய்யறதுக்கு காசு தேவையே கிடையாது. பிரசிடென்ட்டுக்கும் சிஎம்க்கும் ஒரே நிலைமை தான். எங்கே என்ன நடந்தாலும் பிரசிடென்ட் தான். எல்லாமே நாங்கள் நல்லா இருப்போம். மாமே மச்சங்கிற உறவோடு இருப்போம். அதுதான் எங்களுடைய இந்த ஊருடைய ஒரு பர்சனாலிட்டி. பௌசியா அப்படிங்கிற எனக்கு பேருக்கு பின்னால் ஒரு தனி ராம்ராஜ்யமே இந்த பனைக்குளத்தை நடத்திட்டு இருக்கேன். அரசியலுக்கு வரும் பெண்கள் கணவர்களின் கைப்பொம்மைகள் என்ற கருத்தை தமிழ்நாட்டில் பரவலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பௌசியா பானு சற்று வித்தியாசமானவர். ராமநாதபுரத்தில் உள்ள பனைக்குளம் கிராமத்தில் ஒரு பெண் அரசியல்வாதியாக தனக்கென தனி செல்வாக்கை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். என்னோட வந்து எப்படி கேட்டீங்கன்னா 7 ஜென்ஸும் நான் ஒரு லேடிஸ் தான். நான் அந்த காலத்திலேயே வந்து ஜென்ஸுகளோட தான் ரொம்ப பழக்கமாக இருப்பேன். அதனால் துணிவுங்கிறது எனக்கு எப்போவுமே துணையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. எப்படி அரசியல் ஆளுன்னு சொன்னால், இந்த கட்சி திமுக கட்சிங்கிறது வந்து சுயமரியாதையான கட்சி. இதுக்கு போனோம்னு சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், சுயமரியாதை கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரியே இந்த அரசியல் களத்தில் நாங்கள் வந்துட்டோம். திராவிட இயக்கத்தின் தாக்கம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பௌசியா பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்தார். நான் எங்கே வேணாலும் சமைச்சு வச்சுட்டு தான் வெளியில் போவேன். உலகம் எப்படி உருண்டை சுற்றிட்டுதோ அதே மாதிரி சுற்றிக்கிட்டே தான் வருவேன். வீட்ல எல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஹாயா அப்படிலாம் இருக்க மாட்டேன். எந்த இடத்துலையும் தங்கு தடவை வைக்க மாட்டேன். சுற்றிக்கிட்டே வருவேன். ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த காலகட்டத்தில் மட்டுமல்லாமல் பதவிக்காலம் முடிந்த பின்னரும் மக்கள் பணியில் தன்னை பௌசியா ஈடுபடுத்திக் கொள்கிறார். சாலை வசதி, குடிநீர், பால்வாடி, ஆதி திராவிட மக்களுக்கான சுடுகாடு, கோயில் மேம்பாடு என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான கட்டமைப்புகளை தன் கிராமத்தில் உருவாக்க அவர் முயற்சி செய்து வருகிறார். அந்த அம்மா ரோடு எடுத்து தந்திருக்காங்க. எங்களுக்கு இந்த பக்கத்தில் பூரா பைப்பு உடஞ்சது, இந்த லைட்லாம் அப்போக்கப்போ சொன்னால் உடனே வந்து மாட்டி தந்துடுவாங்க. என் வீட்டை விட இதை புள்ளியில் வச்சு காக்கணும். மழை பெஞ்ச உள்ள நினையும் மாவு மூட அரிசி கூட வைக்க முடியாது. போகிற வர இந்த போலீஸுக்கார வந்துங்க கூட்டமாட அவங்களெல்லாம் கூட்டி காட்டுறேன். வீவை வந்து பார்ப்பார், ரோட்டெலாம் நிற்பார். தண்ணி அடைஞ்சால் ரோட்டை விட்டு இறங்க மாட்டாங்க. சார் இதை பாருங்க கட்டி கொடுங்க. செய்வோம்மா. நான் அந்த அம்மாட்ட சொல்லி எனக்கு எல்லாம் நல்லா செஞ்சு இருந்தாங்க. தண்ணி பைப்பு இப்போ கூட அது கட்டுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி பைப்பை முன்னால் இழுத்து இருந்தால் வச்சு மாடி கொடுத்துருக்காங்க. இப்போ தலைவரத்துக்கு போகிறதுக்கு முன்னையே எங்களுக்கெல்லாம் தண்ணி கட்டணுமோ, ஜேசிபியை கொண்டு போய் சுத்தமாக்குறது கொள்வது எல்லாமே செஞ்சிச்சு. ஒரு ஏழை வாழை ஏழையாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யும். எங்களுக்கு பெண்கள்கிட்ட போனால் சகசமாக பேச கொள்ள எல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு கூச்சம் இல்லாமல் இருக்குது. ஆண்கள்கிட்ட கேட்குறத விட 2 வாரத்தை பேசிட்டு பார்ப்போமான்னு போயிடுவாங்க. இவங்க சொல்ல முடியாது, எங்களுக்கு செஞ்சு தான் தரணும்னு பிடிவாதமாக நாங்கள் கேட்டு வாங்கிடுவோம்ல. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் இதாக தானே. பிரசிடென்ட்டுல மற்ற இதெல்லாம் காடியில் போவாங்க, வண்டியில். நான் பைக்கில் தான் போவேன். ஏன் பைக்கில் போகிறேன்னு எல்லாரும் கேட்பாங்க, ஒரு காடியில் போகக்கூடாதா அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் வந்து பைக்கில் போனோன்னு வைங்களேன், எத்தனையோ மக்கள் இந்த இடத்துல நிப்பாட்டி எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி முன் வைக்கிறாங்க. அப்போ அதை கேட்க போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் 10லயாவது ஒரு 5ஆவது செய்யக்கூடிய ஒரு அந்த இடத்துல உருவாகுது. 12 மணி 1 மணியாக இருந்தாலும் ஃபோனு ஃபஸ்ட்டு பசங்க எனக்கு தான் போடுவாங்க, மாமி நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி பிரசிடென்ட் இல்லை, பிரசிடென்ட்டுக்கு முன்னாடியே ஒரு தவறே எங்கேயும் நடந்துட்டா கூட அந்த இடத்துல நான் போர்ட்லெஸ்ஸாக பேசுவேன்னு எனக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க. நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன், பயப்பட மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் அடக்கி பயங்காட்டி அந்த பயம் தெளிஞ்சிருச்சு. பல ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருந்தாலும் இன்றளவும் ஆணாதிக்கத்தால் அரசியலில் பாதிக்கப்படுவதாகவும் அது கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லா தளங்களிலும் நிலவுவதாகவும் கூறும் பௌசியா அரசியலில் சாதிக்க இந்த சவால்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிறார். முறியடிக்கிறதா சாதனை, நம்மளுடைய சாதனை தெரியுதா. முடக்கிறதுக்கு பார்க்கத்தான் செய்வாங்க பொம்பளை லேடிஸு, எத்தனையோ பேர்கள்லாம் வந்தாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு நான் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் என்கிட்ட எய்த்து பேச முடியாது. ஏன்னா எனக்கு கேள்விக்கு பதில் இருக்குது. எனக்கு பின்னால் தான் பேசுவாள்சி. இது வரைக்கும் யாருமே வந்து என்னை முன்னால் விமர்சனமே பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்தளவுக்கு குரல் கொடுத்துருவேன். எனக்கு தெரியும் இங்கே இவன் பேசுகிறான்னா அவன் சொல்லித்தான் இவன் பேசுகிறான் அப்படிங்கிறது எனக்கு வந்து, ஏன்னா அன்னைக்கு நேரத்தில் இல்லை. ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு அரசு மாத ஊதியம் அளிப்பதில்லை. நேர்மையாக மக்கள் பணியில் ஈடுபடும் தன்னை போன்றவர்களுக்கு இது பெரும் சவாலாக இருப்பதாக பௌசியா கூறுகிறார். அரசு பதவிகளில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் அரசு அவர்களுக்கு ஊதியம் அளிப்பதற்கு ஒரு வழியை சிந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைக்கிறார். என்னென்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு விசேஷமாக இருக்கட்டும், ஒரு நிருபராக எல்லாருமே வந்து சந்திப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கை காசு கொடுத்து செலவழிக்கிற அளவுக்கு தான் வரேன். ஆனால் இது தெரியாதவங்க என்னென்னு சொன்னால், வெறுவாய்க்கு அவ கிடச்சா மெல்லுவா இல்லை, அந்த மாதிரி மெல்றது. எப்படின்னா கோடி 6 லட்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் அதெல்லாம் ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு. ஆண்கள் தான் வரணும், பெண்கள் வரக்கூடாதுன்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த சாம்ராஜ்யம்லாம் போயிடுச்சு.
பெரியார், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, ஆளுமை கண்ட கலைஞர்லாம் வந்ததோடவே எங்களுக்கெல்லாம் நல்லா வழி காட்டிட்டாங்க. அதை கொஞ்சம் பின்தங்கி இருந்தோம். அப்புறம் பார்த்தா முறியடிச்சு, இப்போ நானே வந்து எல்லாத்தையும் சொன்னாடி, என்ன பார்த்து நீங்கள் 10 பேர் முறியடிச்சு வெளியே வாங்க, அப்போ தான் நமக்குண்டு ஒரு பெண்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து நாங்களாம் அமைச்சுக்கிட்டோம். நீதிக்காக போராடையில் நம்மளுக்கு பயத்துக்கு அவசியமே இல்லை, பயப்படணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நம்ம துணிவே துணைன்னு போயிடலாம். ஏன் பணி ஓய்ந்தாலும் மக்கள் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு, சேவை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு.